வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி வக்ர பெயர்ச்சி. சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதி தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து வக்ரத்தன்மை அடைகிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 4 மாத கால அளவிற்கு, அதாவது ஜூலை 27ஆம் தேதி அடையக்கூடிய அந்த வக்ரத்தன்மை டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். தமிழ் மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துல ஆரம்பிச்சு கார்த்திகை மாதம் வரைக்கும் அந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல, காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல வக்ரத்தன்மை அடைகிறார். இந்த காலகட்டம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது, ஏன்னா சனி இயல்பு தன்மையோடு இருக்கும்போது சில பலன்களும், வக்ரத்தன்மையோடு இருக்கும்போது அதற்கு நேர் எதிரான பலன்களும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான அந்த ருணர் ரோக சத்ரு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய என்பர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். கன்னி ராசி என்பர்களுக்கு சனி பகவான் கண்டக சனியாக 7ஆம் இடத்துல இருக்கிறார், வக்ரத்தன்மை அடைய போறார். இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வக்ரத்தன்மை அடையும் போது இந்த ராசி என்பர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடை தாமதங்கள், ஏன்னா சந்திரன் சனி சேர்க்கை அப்படின்றது புணர்வு தோஷத்தை கொடுத்திருக்கும். புணர்வு தோஷம் அப்படின்னு வந்தாச்சுனாலே ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப பேக்லாக் ஆகிறது, அடுத்து தாமதம் ஆகிறது. ஒரு வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னா அந்த வியாபாரத்துல வரக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு வராமல் தாமதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அடுத்து வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய ஒர்க்குக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்காத ஒரு சூழ்நிலை, ஒரு பதவி உயர்வு, இது எல்லாமே தடைகளை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த புணர்வு தோஷம், கண்டக சனி, இந்த மாதிரியான சில விஷயங்களே கொடுக்குது. இந்த இடத்துல அந்த சனி பகவான் வக்ரத்தன்மை அடையும் போது இதுல இருந்தெல்லாம் ஒரு கிரேட் ரிலீஃப் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திரம் நட்சத்திர அன்பர்கள், அடுத்தது அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள், சித்திரை நட்சத்திர அன்பர்கள், இந்த 3 நட்சத்திரங்களையும் உள்ளடக்கியது. இந்த 3 நட்சத்திர அன்பர்களுமே பார்த்தீங்கன்னா லைஃபை தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டும் வாழ்பவர்கள். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தை, தன்னுடைய மனைவி, தன்னுடைய பெற்றோர்கள், அது தவிர அந்த மாமா, சித்தப்பா, தாத்தா, இந்த யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க. இது மட்டும்தான் இவர்களுக்கு உலகமே தவிர வேற எந்த ஒரு உறவினர்களையும் வீட்டுக்குள்ள அனுமதிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கன்னி ராசி என்பர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சில விஷயங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர்கள். ஆனா இவர்களுக்கு அந்த ரிலேட்டிவ்ஸை விட அதிகப்படியாக ஒரு நாட்டம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சைடு, அதாவது நண்பர்கள் கிட்ட ரொம்ப ஓவரா ஒரு அதிகப்படியான ஒரு உரிமை எடுத்து பழகுபவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். நண்பர்கள் இல்லாம இருக்கவே மாட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் இல்லாம இருந்துருவாங்க. அந்த அளவுக்கு இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு ஒரு நண்பர்கள் மீது அலாதியான ஒரு விருப்பம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்களினுடைய வேலை ரீதியான சிக்கல்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வழக்குகளை சந்திச்சிருப்பாங்க. வேலை இடத்துல இவர்கள் செய்யாத தவறுக்கு இவர்களுக்கு உண்டான ஒரு ப்ரமோஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சம்மன் விடுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா மெமோஸ் வர்றது, இந்த மாதிரியாக அந்த வேலையில அதிகப்படியான ஒரு வழக்குகளை சந்திச்சிருப்பாங்க. நிறைய உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் அந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கெல்லாம் தேவையில்லாத பனிஷ்மெண்ட்லாம் அதிகப்படியாக இருக்கும். அதாவது வேலை நீக்கம், அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக உங்களை அந்த வேலையிலிருந்து நீக்கிறது, சஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே இந்த இடத்துல அனுபவிச்சிருப்பாங்க. இந்த சனி வக்ரத்தன்மை இதிலிருந்துலாம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த சனி வக்ரத்தன்மை இந்த உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு அவர்களுக்கு வேலையில் ஒரு நிரந்தர ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் அவதிப்பட்டிருப்பாங்க. இந்த இடத்துல அந்த வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமும் கூட இந்த ஜூலை மாதத்துல இருந்து. அடுத்து அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதத்திற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பிரிவுகள்ல இருந்து வெளியில வந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இழப்புகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுகட்டி வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வருமானத்தை ஷேர் மார்க்கெட்ல போட்டு இழக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் கடந்த காலத்துல இருந்தது. ஏன்னா 7
ஏழாம் இடம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா இயல்பு தன்மையோட இருக்கும்போது அந்த மெதுவான ஒரு லாபத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசையை தூண்டியிருப்பாரு. கடைசி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக போட்ட அமௌண்ட் எல்லாமே ஸ்வைப் ஆகி போயிருந்திருக்கும். அந்த அளவுக்கு அந்த ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் அதிகப்படியாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் திரும்பியும் நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு என்னுடைய இழப்பை நான் ஈடுகட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறவங்க அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் தயவு செய்து ஷேர் மார்க்கெட்டில் போடாதீங்க. வேறு இடத்துல இடிஎஃப்ஆ அதாவது கோல்டில் போடலாம். கோல்டு பீஸு, சில்வர் பீஸு இந்த மாதிரியான விஷயத்தில் போடும்போது அடுத்து பேங்க் ஷேர்ஸில் போடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பேங்க் ஷேர்ஸில் போடுறீங்களோ, ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் அப்படின்றதுனால ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து சித்திரை நட்சத்திர அன்பர்கள் குடும்ப பிரிவுகள் அப்படின்றது ஏராளம். அதாவது ஒரு வருடத்தில் கல்யாணம் ஆகி அடுத்த வருடத்தில் விவாகரத்து ஆன ஒரே ஒரு நட்சத்திர அன்பர்கள் நம்ம சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தான். என்ன நடக்குது லைஃப்ல, நம்ம எதை நோக்கி பிரயாணிச்சிட்டு இருக்கிறோம், நல்லா தானே எல்லாமே நடந்துட்டு இருந்தது, திடீர்னு இருந்தாப்புல இந்த மாதிரியான சில சேஞ்சஸ் வர்றதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏழாம் இடத்துல அந்த சனி பகவான் இயல்பு தன்மையோடு இருக்கும்போது புரியாத விஷயங்கள்ல தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுத்து அந்த கணவன் மனைவி உறவை அப்படின்றத அப்படியே பிரிக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா 7ல் கலத்துற இடத்துல அந்த சனி இருக்கும்போது அங்க தாம்பத்தியம் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்தானத்துல தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள். அதனால அந்த குடும்பம் ரீதியான பிரிவுகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அதனால அந்த சனி வக்ரமாக இருக்கும்போது விவாகரத்து வரைக்கும் போகாம பேச்சுவார்த்தை பண்ணுங்க. இடமாற்றம் பண்ணிக்கோங்க. புதுசா திருமணம் ஆயிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இடமாற்றத்தை நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்ப உறவுகள் மேலும் வலிமை அடையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய 4ஆம் இடத்தை அந்த வக்ர சனி பார்வையிடுகிறார். அதனால ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட உயர்வுகள் அதிகப்படியாக இருக்கும். செகண்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி அதாவது ஓல்டு ப்ராப்பர்ட்டிஸ் பழைய வீடுகள்லாம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு தருணம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பழைய வீடுகளையும் விற்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த 4 மாத காலகட்டம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது உங்களுடைய 9ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுறதுனால 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடுத்து பெற்றோர்களிடம் இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் இதெல்லாமே தீர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த கன்னிராசி என்பர்கள் வெளிநாடு பயணம் அப்படின்றது இந்த 4 மாதத்துல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த இடத்துல அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். தொழில் ரீதியான சில மாற்றங்களை செய்வதற்காக நீங்க வெளியூர் பிரயாணம் மேற்கொள்ளலாம். இதனாலலாம் நிறைய ஒரு வளர்ச்சிகள் இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த 4 மாதத்துல பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல கன்னிராசி அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய பிராயச்சித்தம் அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் இடத்துல கன்னிராசி அன்பர்கள் இருக்கிறதுனால ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கோ இல்ல குழந்தைகள் காப்பகங்களுக்கோ நீங்க போய் சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா கண்டக சனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படியே டோட்டலா கம்மி பண்ணியிருக்கும். எந்த இடத்துல பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல பேச்சு வராது. எந்த இடத்துல நீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டோட்டலாவே சொதப்பக்கூடிய ஒரு டைம்லாம் இருக்கும். அதனால அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து டோட்டலா பாதிச்சிருக்கும். அதிலிருந்து நீங்க வெளிவந்து பிராயச்சித்தம் தேடுறது தான் இந்த மாதிரியாக சர்வீஸ் பண்றீங்க. ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு போய் சர்வீஸ் பண்ணலாம். இல்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குழந்தைகள் காப்பகத்துக்கு போய் சர்வீஸ் பண்ணலாம். அப்படி முடியாதவர்கள் ஒரு சின்ன சின்ன உதவிகளை தானங்களை பண்ணுங்க. அதாவது படிப்புக்கு தானம் கொடுக்கறது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடைகளை தானமாக கொடுக்கறது, வஸ்திர தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வஸ்திர தானம் கொடுக்கறதா இருந்தால் உங்களுடைய பழைய ஆடைகளே நீங்கள் யாருக்குமே கொடுக்கக்கூடாது. அது வஸ்திர தானமே கிடையாது. நீங்கள் புதுசாக வாங்கி வேற யாருக்காவது கொடுக்குறீங்க அப்படின்னா அதுதான் வஸ்திர தானம். இந்த மாதிரியான சின்ன ஒரு விஷயங்களை நீங்கள் செய்தாலே இந்த வக்ர சனி உங்களை மிக பெரிய அளவுக்கு பாதிக்காத ஒரு சனியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த சனியினுடைய தன்மை உங்களுடைய 6ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கிறதுனால வெளியிலிருந்து எந்த பாதிப்புகளும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக
நீங்களே ஒரு சின்ன ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படின்றத பண்றீங்க. அதை தான் நம்ம தானமா பண்றோம். தானம் கொடுக்கறதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும். அது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு மிக அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த பிராயச்சித்தம். இதுபோக உங்களுடைய ஜாதக ரீதியான பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.